வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி கேஸை இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, அருண் மீனாட்ட நீங்க தான் எங்களோட கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றது தான் ஒரே வழி அப்படின்னு அருண் சொல்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் சீதா உங்க வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அருண். மீனாவுக்கு சீதா பேசினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்நேரம் அப்பா இருந்திருந்தாருன்னா அவர் என்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சிருப்பார்ல அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சீதாவுக்கு நான் ஒரு அக்காவா யோசிக்கிறதுக்கு பதிலா அவளோட அம்மாவா அப்பாவா நான் இந்த நேரத்துல யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இதுக்கிடையில மீனா இப்போ கோவிலுக்கு வராங்க. முத்து கால் பண்றாரு மீனாவுக்கு. நீ கோவில்ல இரு மீனா, நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்துவுமே இப்போ சீதாவுக்காக ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வர்றாரு. இவர் ஒரு டிரைவரு, 12th வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. இவர் ரொம்ப வசதியான ஆளு, டிராவல்ஸ் வச்சுலாம் நடத்துறாரு அப்படின்னு சொல்றாரு முத்து. சீதாவுக்கு இவரை கல்யாணம் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்துவை கூட்டிட்டு போய் மீனா இப்போ தனியா பேசுறாங்க. சீதா டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. ஆனா இவரு 12th தான் படிச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்க. அதுவும் டிரைவர்ன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா அப்படி சொன்னதும் உடனே முத்துவுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருது. என்ன மாதிரியே அவரும் டிரைவர்னு தெரிஞ்சதும் நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யோசிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு முத்து. அதை பத்திலாம் யோசிக்கலைங்க. அட்லீஸ்ட் சீதா அளவுக்காவது படிச்சிருக்க வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. பக்கம் சாமியாரை பாக்குறதுக்காக விஜயா, பார்வதி, மனோஜ் 3 பேருமே வராங்க. அந்த சாமியார் விஜயாட்ட சொல்றாரு, உங்க மகன் கையில நீங்க கட்டிவிட்ட தாயத்தை கலட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு மரண யோகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு அந்த சாமியார். அந்த யம தர்மராஜா உங்க கழுத்துல கயிறு வீசுறதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு சாமியார். உங்களை காப்பாத்திட்டு இருக்கிறதே உங்களோட மூத்த மருமகளோட ராசி தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்க மகனையும் மருமகளையும் சந்தோஷமா வாழ விட்டாதான் நீங்க உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க நைட் ஆனா சிகப்பு கலர் புடவை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த சாமியார். இதெல்லாம் கேட்ட விஜயாவுக்கு ஒரு பக்கம் டவுட்டா இருக்கு. பார்வதிட்ட விஜயா சொல்றாங்க, சாமியாரா சொன்ன மாதிரிலாம் எனக்கு தெரியல. யாரோ அவர்ட்ட பணம் கொடுத்து சொல்ல சொன்ன மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ரோகிணியுமே இப்போ அந்த சாமியாரை பார்த்து நன்றி சொல்றாங்க. பணம் கொடுக்குறாங்க அந்த சாமியாருக்கு. அதெல்லாம் எதுவும் வேணாமா அப்படின்னு இந்த சாமியார் வாங்க மறுத்துடுறாரு. நீ உண்மையை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோமா, அந்த உண்மை மட்டும்தான் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த சாமியார். ரோகிணிக்கும் உண்மைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. மீனா இப்போ ஒரே குழப்பத்துல இருக்கிறாங்க. சீதா சொன்ன மாதிரி அவளுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க வந்த ஐயர்டைமே சீதா கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவெடுக்கிறதுல குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நீ சாமி முன்னாடி சீட் எழுதி போடுமா, அந்த அம்பாள் உனக்கு சரியான முடிவை சொல்லுவா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயர். மீனாவுமே இப்போ 2 சீட் எழுதி போடுறாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வேணாம் அப்படின்னு 2 சீட் எழுதி போடுறாங்க. மீனாவுக்கு அந்த 2 சீட்ல என்ன சீட்டு முடிவா வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா மீனா சீதாவுக்கும் அருணுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்க. அதை வச்சு முத்து பெரிய பிரச்சனை பண்ண போறாரு. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.